ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ். ஜெஸ்வின் மீனா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 30 நாள் வந்து சேலஞ்சு போட்டிருக்காங்க. ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து அதில் வந்து டே 1 நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். டே 2ஓட வந்து ஹேர் பேக் வந்து இன்றைக்கி போட போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட முடியை அவங்கள மாதிரியே நான் அளந்து வச்சுக்கலான்னு பார்த்தேன். 39.5 இன்ச் இருக்குது. இப்போ ஹேர் பேக்கை போடுறதுக்கு முன்னாடி நம்ம தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நான் வீட்லேயே ஹெர்பல் ஹேர் ஆயில் காய்ச்சி நான் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் அதை தான் தேய்ச்சிட்டு இருக்கேன். 1/4 லிட்டர் வெறும் 300 ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும். எங்கேயுமே இந்த விலை கம்மியாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஹேர் பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா அந்த ஹேர் பேக்கு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஏன் பயங்கர சொதப்பல் கூட. நீங்கள் வந்து பாருங்கள், நைட்டே வந்து இந்த ஹேர் பேக்குக்கு நான் வந்து வெந்தயம் நான் வந்து ஊற வச்சுட்டேன். நல்லா வெந்தயம் வந்து ரொம்ப எடுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும். ஏன்னா ஊற வச்சு அரைக்கும் போது உங்களுக்கு வந்து நிறையா வரமா இருக்கணும். அது தெரியாமல் கொஞ்சம் வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துட்டேன். வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ செடியிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து செம்பருத்தி இலை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். அவங்க சொன்ன மாதிரியே இப்போ செம்பருத்தி இலையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வெந்தயத்தை தண்ணியை மட்டும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிட்டு வெந்தயம், அந்த செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் போட்டு நல்லா நைஸாக எவ்வளோக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக நான் அரைச்சிட்டேன். இன்னும் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைச்சிக்கணுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து நான் ஒரு துணியில் வச்சு வடிகட்டலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வடிகட்ட நல்லாயிருக்கும். திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஓட்டுனேன் நான் மிக்சியில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு நெட்டு கிளாத்தில் மாதிரி நீங்கள் வந்து புழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கங்க. நல்லா இந்த மாதிரி புளிஞ்சு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும், க்ரீம் மாதிரி வரும். ஹேர் பேக்லாம் இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி கை வச்சு புளிஞ்சு ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு போடணும் அப்படின்னா முடி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடிக்கு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வேறு வழியே ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கையை வச்சு தொட்டு விளாண்டுட்டு இருந்தேங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா அவங்க 4 எடுத்திருப்பாங்க ஜெஸ்வின் மீனா. நான் வந்து 4 எடுக்கல. ஏன்னா பெரிய வாழைப்பழமாக இருக்குது பார்த்தீங்களா. பச்சை வாழைப்பழம் மட்டும் எடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து மொந்த வாழைப்பழம் தான், நாட்டு வாழைப்பழம். நான் 2 பழம் மட்டும் தான் எடுத்திருக்கேன். 2 பழத்தை முழுசா போட்டு அரைக்காதீங்க. கட் பண்ணி மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நான் ஃபில்டர் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து ஜெஸ்வின் மீனா என்ன செய்வாங்க அப்படின்னா வாழைப்பழத்தை வந்து மேஷ் பண்ணி போட்டுருப்பாங்க. நீங்கள் தயவு செஞ்சு வாழைப்பழத்தை மேஷ் பண்ணி போட்டாங்க. தலையில் அங்கங்கே அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். நீங்கள் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நீங்கள் அது கூட சேர்த்துங்க அப்படின்னா முடியல எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒட்டாது, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் நான் வந்து மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு இப்போ நான் வந்து அதை அரைச்ச விழுதோட நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து அவங்க ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு வந்து சேர்த்துருப்பாங்க. நானுமே வந்து ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு வந்து சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாம் சேர்த்து நீங்கள் மிக்ஸியில் இன்னொரு அடி அடித்தாலும் பரவாயில்ல. நான் வந்து கையிலே மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த அளவு வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எனக்கு இதில் வந்து நான் பாதி தான் யூஸ் பண்ணேன். அதாவது 3/4 யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 நான் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதனால தான் சொல்கிறேன், நான் வந்து வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமாகிடும். இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு முடியோட ஒவ்வொரு வேர் பகுதியில் படுற மாதிரி ஃபுல்லாக தலை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு முடியோட கீழ் சைடு முடியில் ஒவ்வொரு முடியிலையும் வந்து இந்த ஹேர் பேக் வந்து படணும். அப்போ தான் வந்து முடி வந்து எல்லா முடியுமே ஒரே மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அங்கங்கே தடவிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு முடி தடவின இடம் முடி ஃபுல்லாக நல்லா வலுவலுன்னு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தடவாத முடி ஃபுல்லாக உங்களுக்கு பழைய மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சிரமம் பார்க்காம எல்லா முடியிலையும் இந்த ஹேர் பேக் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து நுனியில் முன்னாடி அந்த முடி இல்லாமல் இருக்கு பாருங்க, நமக்கு முன்னாடி முன் சைடு வந்து வழுக்க மாதிரி இருக்குமா, அந்த இடத்துல கூட நீங்கள் வந்து நல்லா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டும். நான் வந்து 2 பக்கமுமே நல்லா வந்து தடவிட்டு கொண்டை போட்டு நான் எவ்வளோ நேரம் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3/4 மணி நேரம் வச்சேங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி, உங்களுக்கு வந்து சளி பிடிக்கும், ஆஸ்மா இருக்குது அப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் வச்சாலே போதும். நான் ஒரு 3/4 மணி நேரம் வச்சுட்டேன். இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டு நல்லா முடி காஞ்சிருச்சு. இப்போ பின்னாடி சைடு எனக்கு கொஞ்சம் முடி காயலை, முன்னாடி மட்டும் தான் காஞ்சிருக்கு. இல்லைனா இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும் என்னோட முடி. இப்போ நான் வெளியே கிளம்புறதுனால வேறு வழி இல்லாமல் தலை சீவ வேண்டியதாகிருச்சு. அதனால் வந்து ஃபுல்லாக காயாமல் நான் வந்து சீவிட்டுருக்கேன். நீங்கள் இந்த ஹேர் பேக்கை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா போட்டிங்க அப்படின்னா முடி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கு எடுக்காதீங்க. லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து சிக்கு எடுத்துக்குங்க. குளித்தோன்னே எப்படி இருந்துச்சுன்னா குளித்த உடனே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து என்னோட முடி ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.